வசனங்கள் எவ்வளோ மேன்மையானவை என்பதை பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க. அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அவங்க படித்து வேத வசனங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்குன்னு வேதம் சொல்லுது. வேதத்தை அறியாதவராகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, விசுவாசம் இல்லாத சந்ததி ஒரு பக்கம், ஜெபத்தை குறித்து இப்படி எதை எடுத்துட்டாலும் வேதம் சொல்லுது திருவசனத்தை அவமதிக்கிறவன். அதனால் தீர்ப்பு சொல்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது, ஒரு செக் வச்சமாக இருக்குது. திருவசனத்தை தனி செஞ்சிடக்கூடாது, மதிச்சிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பதில் எப்படி வரும்? என்னதான் விசுவாசித்தாலும் பதில் வரணுமில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் வேணுமில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பு அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ வேதம் தான் முதன்மையாக காணப்படுது. அப்போ வேத வசனத்து முதன்மையாக இருக்கும்போது விசுவாசத்தும் ஜெபமும் இருந்தாலும் அந்த இடத்துல வேத வசனம் முதன்மையாக இருந்தால் தான் ஜெபம் வரும், விசுவாசம் வரும்னு அருமையான பிரபாசிஸ்டர் அழகாக சொன்னாங்க. ஆனால் இன்னொரு குரூப்பு பார்த்துட்டே இருக்கு, குரு 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 குருன்னு. என்னது? இருங்க, அவசரப்படாதீங்க, ஜபத்துக்கு அவசரப்படாதீங்க. இந்த கண்மொழி ஜபங்கள் ரொம்ப அவசரப்படுது. ஏன்னா ஆரம்பமே அவங்க தானே, நான் வரேன் அப்படின்னு. அதனால் நம்முடைய காரியங்களில் பார்க்கும்போது விசுவாசம்தான் அப்படின்னு பேசுனாங்க, ஜபந்தான் பேசுனாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லைப்பா, வேத வசனம் தான் முதன்மையானது. ஏன்னா வேதவசம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக்குது. நம்ம ஜெபிக்கிறாங்கல்ல பாஸ்டர், ஜெபிக்கும்போது வேத வசனத்தை சொல்லி தானே ஜெபிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கூட இருக்கிற நிறுத்துறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு? எல்லாருக்கெல்லாம் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குற இயேசு கிறிஸ்துவ அல்லவா, அது அவர் தானே வேத வார்த்தை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னு சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு உள்ளத்திலே ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு டீம் பார்த்துடலாமா அப்படின்ட்டு ஜெசிஸ்டர் சொல்கிறாங்க, நான் ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஒரு கதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. மதிப்பிற்குரிய ரெவரண்ட் ஜார்ஜ் லீ பாஸ்டர் அவங்களுக்கும் பாஸ்டர் நிர்மலா சிஸ்டர் அவங்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது ஜெபமேன்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். இப்போது சொன்னாங்க பிரபா சிஸ்டர் 10 நிமிஷம் எனக்கு டைம் இருந்தது, அதில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணினாங்க. 10 நிமிஷத்துக்கே நம்மளை அரை மணி நேரம் நம்மளை இப்போ இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைமில் அவங்க வந்து பட்டிமன்றத்தில் பேச வராங்கன்னு அவங்க முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாங்கன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலான்னு இருக்கேன். இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன், நான் பயந்துட்டு கொஞ்ச நேரத்தில். அவங்க சொன்னாங்க வார்த்தை கொண்டு தான் இது ஏசப்பா வந்து 40 நாள் உபவாசித்தாங்கன்னு. ஏசப்பாவை பாருங்கள், அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். ஊழியத்துக்குன்னு வரும்போது முதல்ல அவர் உட்காந்து என்ன பண்ணலை, வேதத்தெல்லாம் வாசித்துட்டு இல்லை, அவரே வார்த்தையாக இருந்தார். அவருக்கு 3 வருடம் அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அந்த ஆவிக்கிற பலன் எதில் வந்துச்சுன்னா அந்த உபவாசத்தினால, அந்த ஜெபத்தினாலும் தான் அவர் கொண்டு வந்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணார், 40 நாள் உபவாசம் இருந்தார். அவங்க சொன்னாங்க இந்த வார்த்தையை கொண்டு தான் பிசாசு வந்து ஜெயித்தார்னு சொன்னார். உடனே ஏசப்பா சொன்னார், மனுஷன் பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை பார்த்து நீ என்ன பண்ணு, அப்பங்களாக்கி நீங்கள் சாப்பிடணும்னா உன்னால் சாப்பிடுன்னு சொல்லி ஏசப்பாக்கு சொல்கிறோம். ஏசப்பாக்கு விசுவாசம் எல்லாம் போயிடுச்சோ. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு சொல்கிறாரு. சரி, அவர் சொன்னே உடனே என்ன பண்ணிட்டான், சாத்தான் நடுங்கிட்டானா? இல்லை, திருப்பி என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் மேலே உச்சியில் கொண்டு வேண்டாம்னு சொல்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அந்த வார்த்தையை கூட இது பண்ணலை, என்ன பண்ணலை பிசாசு, அந்த வார்த்தை கூட அவன் பயப்பில்லை, கொண்டு போய் எங்கே போய் கொண்டு வச்சுட்டான். அவரே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை கூட அவர் இது பண்ணாமல் கொண்டு போய் உச்சியில் கொண்டு வச்சுட்டு மேலேருந்து தாழ குதியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாங்க ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டாரு. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க முதலாவது ஏசப்பா சொல்கிறாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். சாத்தாண்டியா
சாத்தட்டல அவங்க சொன்ன வார்த்தை இது இல்லை வசனம் மாறி போச்சு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க யாரும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம தேடணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. விசுவாசம் வந்து பிசாசு கூட என்ன பண்ணுதாம்மா, தேவன் உண்டு என்று என்ன பண்ணுறான், பிசாசு கூட விசுவாசிக்குது. அவங்கள பார்த்தா பிசாசு மாதிரியே உங்களுக்கு தெரியுது, பிசாசுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுற மாதிரியா தெரியுது. ஆனா விசுவாசு கூட ஆண்டவர் உண்டு என்று ஜோதி எனக்கு கொம்பு முளைக்குது. விசுவாசத்துலனே அவன் வந்து நடுங்கலாம் இல்லை, எதிர்த்து தான் நின்றுருக்கான். அப்போ பாருங்க அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா கிரியை இல்லாத விசுவாசம் என்னது, செத்ததுன்னு சொல்கிறாரு. கிரியை எப்படியெல்லாம் நம்ம காண்பிக்க முடியும், ஜெபத்தினால நம்ம விசுவாசம் மட்டும் இருந்தால் பத்தாது. நான் விசுவாசிக்கிறேன்ட்டு இருந்தால் என்னமே பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், ஜெபத்தில் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்போ பாருங்க நிர்மலா சிஸ்டர் காலையில் எங்கள் இதுலேயே அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, நான் இந்த இதுக்கு வந்து பேர் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், கண்மலை ஜெப குழுன்னு வச்சேன்னு. ஏன் அவங்க வந்து கண்மலை வேத குழுன்னு வைக்கல, ஏன் கண்மலை விசுவாச குழுன்னு வைக்கல, ஜெப குழுன்னு வச்சாங்க. ஏன்னா ஜெபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம். பாருங்க காலையில் எந்திரிச்சு 4:30 மணி ஆனால் போதும், எனக்கா அந்த 4:30 மணி வந்து ஐயோ ஃபோன் கால் வந்து பயந்துட்டே இருப்பேன், எந்திரிக்க சோம்பேத்தனம். 4:30 மணி ஆனால் ஃபோன் கால் வந்துருமா, அந்த மாதிரி தான் நீங்கள் எழுப்புறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க. அந்த ஃபோன் கால் வந்ததும் பாருங்க அந்த எல்லாருக்கும் லைன் கொடுத்துருவாங்க. ஆரம்ப ஜெபம் இப்போ பாஸ்டர் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், நான் சொல்லணும்னு நினச்சா அதை சொல்லிட்டார். ஏன்னா நம்ம எதை ஆரம்பித்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு ஜெபத்தோட தான் ஆரம்பிப்போம். ஒரு பயன்தான் விசுவாசம்லாம் திறந்தா ஜெபம் பண்ணுறது, ஆரம்ப ஜெபம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. சரி சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க யாராவது. அப்போ அவங்க சொன்னோன்னே, சிஸ்டர் நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் விசுவாசமாக இருக்கோம், நாங்கள் பாதம் படிக்கிறோம், பேசாமல் நீங்கள் ஜெபத்தெல்லாம் பண்ண சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டு பைபிள் படிச்சுட்டு விசுவாசமாக இருக்கோன்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்களா, விட மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுவும் எப்படி தெரியுங்களா, பண்ணவங்களே பண்ணக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, பண்ணவங்களே என்ன பண்ணாதீங்க, எல்லாரும் பண்ண வைக்கணும். இப்போ வந்து பட்டிமன்றத்தில் பேசுறீங்களா இல்லை கண்மணி ஜெபக்குலாமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை தெரியல, எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி சொல்லுங்க, ஜெபத்துக்கு எவ்வளோ நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஓ அப்படியா, சரி ஒரு தெளிவாக சொல்லுங்கம்மா, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். பண்ணுறவங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கி பண்ணுறவங்க நாளைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணி ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ பாருங்க ஜெபத்தை வந்து அப்போ வந்து ஒரு தேசத்துக்கு அதான் இது வேதத்தில் பார்க்குறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் ஜெபம் பண்ணி வேதவசனம் வாசிக்கணுங்கிறது, அதுக்கு தான் வேதவசனம் சொல்லி தராங்க. என் முகத்தை தேடி தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் அது என்னன்னு தெரியுமா, என்ன பண்ணுவாங்க, வேதவசனம் தெரிஞ்சதுதானே, அதுதான் ஜெபம் விட்டு படிந்தா அப்படி தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உபவாசிங்கன்னு சொல்லலை, என்ன பண்ண சொல்லலை, வேதம் வாசிங்கலாம் சொல்லலை, எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஒரு தேசத்தையே நாங்கள் என்ன பண்ண முடியும், சேமத்தை கொண்டு போக முடியும். எப்போ ஜெபம் பண்ணாதான் நீங்கள் சேமமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. தேசத்தையே பேங்க்குள்ள பணமெல்லாம் எடுத்து சர்ச்சை உண்டியில் போட்டுருங்க. வாங்க அந்த மத்தேயுல 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ கேட்கணும், முதல்ல என்ன பண்ணணும், கேட்க தான் நம்ம. அதான் அவங்க சொன்னாங்க பைபிள் வசனத்தை கேளுங்கன்னு கேட்டா தானே. இது பாஸ்டர் ஜெபத்துல கேட்கறது, பாஸ்டர் ஜெபத்துல கேட்கறதா, தெளிவா சொல்லுங்க. அப்போ பாருங்க ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இடைவிடாமல், அதை பாஸ்டர் முன்னாடி சொல்லிட்டாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி. பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொல்ல வேதவசனம் சொல்லாம எம்எல்ஏ பழி போடுது, வேதவசனம் சொன்னா தீர்ப்பு அங்க சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொன்னாரு ஜெபிக்க சொன்னாரு பாஸ்டர்மா, நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம் அப்படி. நான் சொல்றதுக்கு முன்னாடியே பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்துட்டாங்க, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம், முதலாவது தேவனுடைய நம்ம எப்படி எப்பவுமே நீங்க சொல்ல மறந்து போயிட்டேன் பாஸ்டர் பாயிண்ட். அதெல்லாம் சகிச்சு தான் பேசணும், அதான் படிமன்றம் அதுக்கு தான் பேசணும். நம்ம அப்போ ஜெபத்துக்கு தான் முதலிடம் நம்ம கொடுக்கணுன்றத ஏசப்பா சொல்லியிருக்காரு. அவர் பாருங்க கடைசியில் அந்த சிலுவையில் அறைப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு என்ன தேவைப்பட்டுச்சு, யாரோ நமக்காக யாராவது ஒருத்தர் நம்ம கூட சப்போர்ட்டிவ் யாராவது இருப்பாங்களான்ட்டு ரொம்ப இதாக இருந்தார். அதான் அவங்க போய் சீஷர்கள் 12 சீஷர்களை அவள் அதனால தான் தெரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்படுற அந்த ஜீவனை கொடுக்க போகிற அந்த சமயத்தில் அவன் போய் எழுப்ப போகிறாரு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நித்திரையாக இருக்காங்க, எல்லா சீஷர்களும் தூக்கத்திலே இருக்காங்க. அப்போ சொல்கிறார், என்னோட கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, 1 மணி நேரமாவது வீழ்த்திருக்க கூடாதான்னு ஏசப்பா கேட்க. ஜெபத்திலே தூங்குனது பாஸ்டர்மா சொல்ற மாதிரி தான். அதனால நாமளும் என்ன பண்ணுவேன், அப்போ ஜெபத்துக்கு தான் முதலிடன்றதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். பிரைஸ் காட்.
நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெபம்தான் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே ஆபிரகாமை பார்த்து விசுவாசம் தகப்பன்னு சொன்னவரே ஜெபிச்சார், கண்ணீரோடு ஜெபிச்சார், வேதனையோடு ஜெபிச்சார். எங்கேயாவது பைபிளை தூக்கிட்டு போனாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் பார்க்குறாங்க. ஆனால் அவர் தான் சொன்னார், கடுகில் விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேர்ந்து போனால் போகும்னு சொன்னார். அவர் ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சார்? லாசரின் கல்லருக்கு முன்பாக நின்றுட்டு ஒரு ஜெபம் பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? அழுதாரா, ஜெபம் பண்ணாரா, விசுவாசித்தாரா, என்ன பண்ணார்? பிதாவே எப்பவும் எனக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ விசுவாசம் அவர்கள் இருக்குது. ஆனாலும் லாசரை பார்த்து வெளியே வா அப்படின்னாரு. அப்போ வெளியே வா என்று சொல்வதற்கு ஒரு வேத வசனத்துக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆனால் முதல்ல அவங்க செஞ்சது ஜெபம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அந்த ஜெபத்தை குறித்து பேசுகிறவர் யாருன்னா, வேதங்களுக்கு முதன்மையான கதாநாயகன் தான் இயேசு கிறிஸ்து.